ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்யலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்யலட்சுமியில் வந்துட்டு நம்ம மயூ இருக்காங்களே, அவங்க வெளியிலே வந்து நின்று எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ராதிகா வந்து, என்னம்மா அங்கே என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இல்லைம்மா, அப்பா வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், டேடி வரவே இல்லை, விஷ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். நீ போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோமா, டேடி வருவாங்க, நம்ம புது வீட்டுக்கு போயிடலாம், அங்கே போய் செலிப்ரேட் பண்ணலான்னு குழந்தைய சமாதானம் பண்ணிட்டாங்க. பண்ணதோட மறந்துடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. யாருக்காகன்னு பார்க்குறீங்களா? அதாவது கோபியோட நிலமைங்க. கோபி இதெல்லாம் மறந்துட்டு உட்காந்து திடீர்னு பார்த்தா, இந்த நகை நல்லா இருக்கா, இது வாங்கி கொடுக்கலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. பாட்டி பார்க்குறாங்க, வாங்கி கொடுத்துருப்பா இனியாவுக்கு தானேன்னு சொல்லி கேட்க, இனியாவுக்கு இல்லை மயூக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தவன் பிள்ளைக்கு ஆனந்தமா நீ வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்ச பாட்டி, அது அவங்க பிள்ளையா அவங்க நினைக்கிறாங்க, நீங்கள் ஏன் பாட்டி இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அதை கெடுக்கணும் விதமாக திடீர்னு நம்ம ஒரு குலதெய்வத்து கோயிலில் திருவிழாப்பா போயே ஆகணும்னு பாட்டி ஒரு நாடகத்தை நடிக்க, ஐயோ இந்த நடிப்பெல்லாம் எங்கம்மா கற்றுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு முடிவு எடுத்து திடீர்னு கூட்டு கிளம்புறாங்களாமா. 3 நாள் இவங்க ஊரில் இல்லாத டைமில் ராதிகா வீடு மாதிரி போடணுமா, இவங்க நிம்மதியாக இருக்கணும். கிளம்போன காலத்தில் நீ கடுப்பேத்துற, நீ ரொம்ப கடுப்பேத்துற நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை உடனே பாக்கியா ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருந்தவங்க அவங்க வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸில் வேறு லெவலில் டெவலப் பண்ணி போயிட்டுருக்காங்க. அந்த டைம் பார்த்து திடீர்னு வான்னா எப்படி வர்றது, என்னாலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஜெனி ஒரு பக்கம், நானும் வரல, எனக்கு ஹெல்த் ஒத்துக்காதுன்னு சொல்ல, பாட்டி உடனே உன் மாமியார் வரலன்னா நீயும் வரமாட்டியாடா அப்படின்னு சொல்கிறாங்க. மாமியாரும் மருமகளும் ஒத்துமையாக இருக்க சீரியல்னா இதுதாயா, டடா பின்னி பெடல் எடுக்கிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, சீரியல்லையாவது அவங்க ஒத்துமையாக இருக்கட்டும். ரியல் லைஃப்பில் எந்த ஒரு மாமியாருக்கு எந்த மருமகளையும் ஒத்து வராது. எவ்வளோதான் தாங்கன்னு தாங்கினாலும் மருமகளுக்கு ஒத்து வராது, என்ன செஞ்சாலும் மாமியாருக்கும் ஒத்து வராது. ஓகே.